மீன்ஸ் பூச்சி மீன் கருவாடு பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல கருவாடை 10 நிமிஷம் நனைய போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் போட்டு கூடவே பூண்டை தட்டி போட்டு 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெட்டி வச்ச தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க. புளித்தண்ணி சேர்த்துக்கிட்ட பிறகு மூடி ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கழுவி வச்சுருக்க கருவாடை இதை சேர்த்துட்டு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சுவையான பூச்சி மீன் கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிட்டு. பாய் ஃப்ரெண்ட், தேங்க்யூ.